இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட சூர்யா இருக்காரு. சூர்யா பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தர போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிடணும். வாழைத்தண்டை வந்து நீட்டாக பாதி கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டு வாக்கில் தான் நம்ம சீவ போடுமா. அந்த மேலே இருக்க தோல்லாம் உரிச்சிட்டு அது உள்ளே இருக்க தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க, நார் வராமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி நீட் சிப்ஸாக வரும். இந்த மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து வாழைத்தண்டை வந்து நல்லா மெலிசாக வந்து சீவிக்க சொல்கிறாங்க. நார் இல்லாமல் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. ரொம்ப எலசாக இருக்கணும் வாழைத்தண்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. கடல மாவு 3 கிலோ, அரிசி மாவு 3 கிலோ, அரிசி கான் மாவு 1 கிலோ, மிளகாத்தூள் 600 கிராம், உப்பு 600 கிராம், கறி மசால் பொடி 600 கிராம், பெருங்காய டப்பா 50 கிராம் டப்பா ஒன்று, முட்டை மசாலா 50 கிராம், சில்லி பவுட்ரு 3 கிலோ, அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா அடித்து மாவு மாதிரி தயார் பண்ணிக்கணும். காய வச்சு போடணும். உப்பு தான் 600 கிராம். 600 கிராம் சொல்லிட்டீங்களா? இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா எல்லா சிப்ஸ்க்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிப்ஸ்க்கு வந்து படாமல் இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு சிப்ஸ் எங்கேயுமே கிடையாது. கேரளா ஃப்ரெஷ் சிப்ஸ் கடையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட வாழைத்தண்டு சிப்ஸ். கண்டிப்பாக இங்கே ஆல்ரெடி வந்தீங்கன்னா இந்த சிப்ஸை கேட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன எப்படி ஹீட் ஆகிட்டு போடணுமா? ஹீட் மீடியமான ஸ்மூத்தில். இப்போ நம்ம மாவுல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுல இருக்க தண்ணியை நம்ம ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அது போட்டோன்னா ஒட்டும். ஹீட் அதிகமாக இருக்கறனால அதனால இப்படி கொத்தி விடணும். கொத்தி விட்டாக்கா நம்மளோட சிப்ஸ் வந்து ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நமத்து போயிடுது சிப்ஸ். அது ஏன் அந்த மாதிரி அதுக்கு நமத்து போயிடுது? அதெல்லாம் இல்லாத ஹீட் இல்லாமல் போட்டால் வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே நாள்லேயே அது நமத்து போயிடும். ஹீட் அதிகமாக வச்சுட்டு போட்டோமா அது 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த வாழைத்தண்டு சிப்ஸ் வந்து 1 வாரத்துக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போயிடும். வெளியில தான் இப்போ நம்ம சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நம்ம சீவனதை விட இது ரொம்ப மெலிசா எடுத்துல வெந்த பிறகு. நீங்கள் இங்கே ஆவடியில் வந்து கேரளா ஃப்ரெஷ் சிப்ஸ் கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழைத்தண்டு சிப்ஸ்ன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. வீட்டில் பொரியல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.